வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும். பிற கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்பாகவே எடப்பாடி இந்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆதரவை தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆதரவுகளை கொடுத்துள்ளார். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் அதிமுக செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை வகிக்கிறது இந்த கூட்டணிக்கு. ஆனால் ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஆதரவுகள் அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை என்றால் மதுரை, கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்களில் ஓட்டுக்களை அதிமுக மட்டுமல்ல பாஜக வேட்பாளர்களும் இழக்க நேரிடும். கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் மட்டும் 18% ஓட்டுக்கள் பெற்றது அதிமுக இல்லாமல். ஆனால் இப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிமுகவும் தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான ஆதரவுகளை கொடுத்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் தற்பொழுது விலகுவதால் அந்த 18% என்பது பாதியாக குறையும். இது சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்த பிறகு தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்களை சந்தித்ததற்கு காரணம் என்ன? அவசரப்பட்டு தாவேகாவுடனோ அல்லது பிற கட்சிகளுடனோ கூட்டணியை உறுதி செய்ய வேண்டாம், பொறுமையாக இருங்கள், ஜனவரி மாத முடிவிற்குள் நல்ல செய்தி வரும் என்பதை அண்ணாமலை அவர்கள் நேரடியாக ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கே சென்று ஆதரவுகளை கொடுத்துள்ளார். ஆனால் மறுபக்கமோ அதிமுக ஒருபோதும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க முடியாது என்பதை தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் போடுகின்ற திட்டம் என்ன? அதிமுகவிடம் இருந்து சுமார் 60 முதல் 65 தொகுதிகளை கேட்போம். அதில் ஓபிஎஸ்ஸிற்கும் டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவிற்கும் குறிப்பிட்ட தொகுதிகளை பங்கீடு கொடுப்போம். இது மூலமாக அதிமுகவில் இணையாமலே என்டிஏ கூட்டணியில் இணைய வைத்து அதிமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றியடைய வைத்து விடலாம். கூட்டணி வெற்றியடைந்து விட்டால் ஒரு அமைச்சர் பதவி அல்லது 2 அமைச்சர் பதவி ஓபிஎஸ் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்ற முடிவில் அண்ணாமலை அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது பேசியிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இதில் நாம் ஒன்றை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அதிமுகவின் தலைமை இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும்.